இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பித்தேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷையை பேசுவீர்கள். பாருங்கள், விசுவாசத்தினாலே பாருங்கள், நம்ம வசனத்தை கூர்ந்துக்கணுங்களா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசம் இயேசு எப்படியாப்பட்டவர் இன்னொன்று நம்ம விசுவாசம் நமக்குள்ளே வந்துச்சுனாங்க, அப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு நடக்க அடையாளங்கள் என்னென்னா, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை உங்களால் துரத்த முடியும். ஏன்னா நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வச்சு நடக்கிறீங்க. இந்த வாழ்க்கை நான் புறப்பட்டு போகிறேன், இது என் காரியம் நடக்குன்னு போகும்போது அங்கே நிச்சயமாக நடக்கும். நவமான பாஷைகளை பேசுவீர்கள், அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள் என்று ஆண்டவர் கூட பார்த்து தான் சொல்கிறார். எப்பொழுது அதெல்லாம் நடக்கும்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். விசுவாசிக்கனா என் மேலே அதிகமாக விசுவாசம் வச்சுக்கிற எல்லாருக்கும் நடக்கும் அடையாளங்கள் என்னென்னா, என் நாமத்தை சொல்லும்போது அங்கே பிசாசு ஓடும். நீங்கள் போய் என் நாமத்தை இயேசுவின் நாமத்தை சொன்னீங்கன்னா அங்கே பிசாசு ஓடுன்றார். நவமான பாஷைகளை பேசுவீங்க, அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். ஆண்டவர் கூட பார்த்து அங்கே சொல்கிறார். பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். நவமான பாஷைகள் எப்படி அந்த வார்த்தையை பிசாசை அறிந்திருக்க மாட்டான். அந்த வார்த்தையை அவங்களுக்கு ஆவியானவர் கொடுப்பாராம். எப்பொழுது கொடுப்பான்னு சொன்னால், விசுவாசம் நமக்கு இயேசுக்குள்ளே வச்சுட்டோம்னா, விசுவாசம் நம்ம அதிகரிக்க ஆண்டவர் உங்களோடு ஆவியானவர் உங்களை புதுப்பிப்பார். புதுப்பிக்கும்போது அந்த நவமான பாஷைகள் வரும். அந்த நவமான பாஷையை கொண்டு அநேக அற்புதங்களை உங்களால் செய்ய முடியும்னு ஆண்டவர் உங்களை பார்த்து உறுதி பண்ணுறார். வசனத்தை படிக்கிற, இந்த வார்த்தையை கேட்குற என் அன்பு சகோதரியில் உங்களை பார்த்தா விசுவாசிக்கிறவங்களால் என்னென்ன நடக்கும், யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்க, என்னென்ன நடக்கும்னு சொன்னால் இதுதான் அடையாளம். நம்ம நினச்சிக்கிறோம், நான் போய் பிசாசு ஓட்ட முடியும் நினைக்காதீங்க. இயேசு நம்புறீங்களா, இயேசு விசுவாசிங்களா, நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க. அங்கே பிசாசு ஓடும். பிசாசு நடக்கும். நவமான பாஷைகளை பேசுவீர்கள். ஆண்டவர் அங்கே கொடுப்பார். உனக்கு அங்கே போய் ஆண்டவர் நம்பிட்டு விசுவாசமாக போங்க, நிச்சயமாக அது நடக்கும். வியாதி சுகப்படுத்துவார். வியாதி மேலே கை வைக்கும்போது அங்கே சுகம் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிகளால், என் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்கள் இதுதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நான் தான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் இல்லை. உனக்குள்ளே இயேசு இருக்கிறான்னு தெரிஞ்சிங்கன்னா, நீ இயேசு நாமத்தினால அவர் மேலே விசுவாசமாக இருந்தீன்னா, நீ ஜெபம் பண்ணுங்க போய், நிச்சயமாக அந்த பிசாசு ஓடும் பயந்துக்கணும். இயேசு நாமத்தினால என்றால் போயிடும், வேற எதுவும் தேவையில்லை. அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கக்கூடிய தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து பேசுகிறார். விசுவாசர்களால் நடக்கும் அடையாளங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குற, வசனத்தை கேட்குற அன்பு சொல்லுங்கள், யாரெல்லாம் இயேசு மேலே அதிக விசுவாசமாக இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க போய். வியாதிசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, விசுவாச கட்டுகளர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேகர் விடுதலை இல்லாத மாதிரி இருக்கிறாங்க, பிரிவினையோடு இருக்கிறாங்க, அவங்களாம் போய் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்ம இயேசு நம்மளோடு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம இயேசு மேலே வச்சுக்கிற விசுவாசம் உண்மையானால் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அங்கே நடக்கும். இயேசு அற்புதத்தை செய்கிறவர். இப்போ உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஒரு பேசும்பொழுது, நீ கேட்கும்போது அங்கே அற்புதம் நடக்கும். அதான் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணுங்கள். வியாதிசு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்குங்க. ஏன்னா நீ அதிகமாக தேவன் மேல் விசுவாசம் வைத்தால், நான் இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போகிறேன், இவ்வளோ நாள் போகிறேன், ஆனால் இயேசுவையில் நடக்காத விசுவாசம் இல்லாத போய் ஜெபம் பண்ண நடக்காது. அந்த விசுவாசம் இல்லாத ஜெபம் இல்லை, விசுவாசத்துடன் நீ ஜெபித்தினா எல்லாம் ஆகும். அந்த விசுவாசத்தை ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்தையும் கட்டுகளை உடைக்க முடியும், விசுவாசங்களை துரத்த முடியும். நவமான பாஷைகளை பேசுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்த மட்டும் போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.